ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கு வித் கௌரி சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ரொம்ப டேஸ்டியான நெல்லிக்காய் ஊறுகாய் இதுதான் எப்படி பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் இந்த ஊறுகாயெலாம் அதெல்லாம் நம்ம எடுத்து ரெடி ஆகிட்டோன்னே எடுத்து இந்த மாதிரி பாட்டிலில் போட்டுட்டு அந்த கடாயில் ஒயிட் ரைஸை போட்டு சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும். நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா இந்த மாதிரி ஊறுகாயெல்லாம் தாளிச்சிட்டு அந்த கடாயில் ஒயிட் ரைஸ் போட்டு பிசைஞ்சு எங்களுக்கு ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுப்பாங்க. அதுக்காகவே நாங்கள் போட்டி போட்டு நாங்கள் சாப்பிடுவோம். அப்படி இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஊறுகாய். ஸோ இந்த மாதிரி டேஸ்ட்டான ஊறுகாவை எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குக்கு வித் கௌரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ அளவுக்கு அரை நெல்லிக்காய் எடுத்துட்டுருக்கேன். முழு நெல்லிக்காயில் மட்டும்தான் ஊறுகாய் போடணும்னு இல்லை, இந்த அரை நெல்லிக்காயில் கூட நம்ம ஊறுகாய் போடலாம். இதை நல்லா ஒரு மாதிரி நல்லா நசுக்கிட்டு அது உள்ளே இருக்க கொட்டையை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா எண்ணெயில் வதக்கி ஊறுகாய் போடலாம். அது எப்படி போடுறதுன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். நான் இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இடிச்சிக்கலாம். அது உங்களுக்கு எப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். நம்ம இதை நல்லா இடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நெல்லிக்காவெல்லாம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதை நல்லா ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா தொடச்சி ஃபேனுக்கு அடியில் வச்சு நல்லா காய வச்சுக்கணும். ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த நெல்லிக்காவை இடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடிக்கல் எடுத்துக்கணும். இதை எடுத்துகிட்டு இதில் நம்ம எப்போதுமே ஒரு ஊறுகாய் போடுறோன்னா நம்ம யூஸ் பண்ணுற எந்த பொருள்லேயுமே ஈரப்பதம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த கல்லில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நெல்லிக்காவை எடுத்து போட்டு இந்த மாதிரி போட்டு லைட்டாக இந்த மாதிரி நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இதை இப்படி நசுக்கினா இப்படி இப்படி பண்ணினாலே நம்ம நெல்லிக்காய் இப்படி பிரிஞ்சு வந்துடும். இப்படி வரும்போது இதில் இருக்க இந்த கொட்டை இருக்குது பார்த்திங்களா, இந்த கொட்டையை நம்ம தனியாக எடுத்துடணும். ஏன்னா நம்ம ஊறுகாய் போடும்போது கொட்டை இல்லாமல் இருந்தால் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு தான் நம்ம செய்யணும். அதுக்கு நம்ம பொறுமையாக செஞ்சோன்னா எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காவை இடித்து இந்த மாதிரி கொட்டையை எடுத்து தனியாக வச்சிடலாம். இது முழுசாக அப்படியே கொட்டையோடு கூட ஒரு சிலர் செய்வாங்க. அந்த மாதிரியும் செய்யலாம், இந்த மாதிரியும் செய்யலாம். பாருங்க, இந்த மாதிரி இடிச்சிட்டு இந்த மாதிரி கொட்டையை இந்த மாதிரி எடுத்துடணும். எடுத்துட்டு இது தனியாக நம்ம ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய நெல்லிக்காய் கொட்டையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கொட்டையெல்லாம் எடுத்து இப்படி வச்சுருக்கேன். நம்ம கொட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 கிலோ இருந்தது, இப்போ இது 1.5 கிலோ இருக்குது. இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த நெல்லிக்காயில் இதுக்குன்னு ஒரு ஈரப்பதம் இருக்குது. இந்த ஈரப்பதத்தை எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், கடாய் வச்சு அதில் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் விட்டு அதில் இந்த நெல்லிக்காய் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பாதி பாதியாக போட்டு நல்லா இதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு அகலமான ஒரு கடாய் வச்சு அதில் நான் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய், நம்ம எப்போதுமே ஊறுகான்னு சொன்னாலே நம்மளுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். அதனால் 50 கிராம் நல்லெண்ணெய் இப்போது ஊற்றிருக்கேன். இப்போ இந்த நல்லெண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நெல்லிக்காயில் பாதி அளவு நெல்லிக்காவை நான் இதில் இப்போ போட போகிறேன். ஏன்னா ஃபுல்லாக இதில் போட்டு நம்ம வதக்க முடியாது. அதனால் பாதி அளவுக்கு நெல்லிக்காவை மட்டும் இதில் போட்டு
ஃபஸ்ட்டு நல்லா இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இதில் உள்ள ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு இதை போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். அப்படியே அந்த ஈரத்தோடு இருந்துச்சுன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதில் உள்ள ஈரம்லாம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். பாருங்கள், நம்மளுடைய நெல்லிக்காய் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள், நம்ம போட்டதுக்கும் இப்போயும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், நம்ம போடும்போது நல்லா க்ரீனிஷாக இருந்தது. இப்போ வதங்க அதோடைய கலர் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான ஓரளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு உப்பை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு தான் சேர்க்க போகிறேன் நான் இதுக்கு. ஸோ நம்ம கல் உப்பு போட்டு வதக்கும்போது அதுலேயே வந்து இந்த கல் உப்பு கொஞ்சம் கரைஞ்சி வரும். அதனால் நான் சால்ட்டு போடலை, கல் உப்பு தான் போட்டு வதக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். ஓரளவுக்கு இதில் உள்ள தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா குறைஞ்சி வந்திருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய நெல்லிக்காய் நல்லா அந்த ஈரப்பதம்லாம் நல்லா வதங்கி பாருங்கள் எந்த அளவுக்கு சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வதக்கிறதுலையே நம்ம நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஒன்று நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இதுலேயே வந்து நம்ம நெல்லிக்காய் எப்படி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ஒரு தட்டில் நம்ம எடுத்து கொட்டிக்கிட்டு நம்ம அடுத்த பேட்ச் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய நெல்லிக்காய் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஒரு பொடியை அரைக்கணும். அதுக்கு என்னென்ன போட்டு அரைக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பொடி அரைக்கிறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து கடுகு எடுத்துருக்கேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் நம்மளுக்கு அதோட பொடி நல்லா கிடைக்கும். அதனால் கடுகு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு, அதிகமான ஃப்ளேம் வைக்கக்கூடாது, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே வந்து நம்ம இந்த கடுகை பொரித்து எடுத்துக்கணும். எண்ணெயெல்லாம் எதுவுமே விட வேண்டாம், வெறும் கடாயில் கடுகை வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ கடுகுக்கு அப்புறம் அதே டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அதையும் வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். அதுவும் வந்து நம்ம ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம வறுத்துக்கணும். பாருங்கள், நம்மளுடைய வெந்தயமும் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம கடுகு போட்டிருக்க தட்டிலேயே எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ இந்த கடுகு வெந்தயமும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஊறுகாவை எப்படி தாளிக்கிறதுன்றதை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த நெல்லிக்காய் தாளிக்கிறதுக்கு நான் நெல்லிக்காய் வதக்குன அந்த கடாயை எடுத்திருக்கேன். அதிலேயே வந்து நான் ஒரு 200 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடணும். இப்போ அங்கே எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுவேன். இது நல்லா இப்போ பொரிஞ்சு வரணும். பாருங்கள், நம்ம போட்ட கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இந்த பெருங்காயத்தூள் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து அதில் மஞ்சள் பொடி போடணும். இதுக்கு மஞ்சத்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இது வந்து நல்லா பொரிஞ்சு இந்த மஞ்சள் பொடியை நல்லா கலந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் மஞ்சள் பொடியெலாம் போடணும். அதுக்கப்புறமா நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு தனி மிளகாத்தூள்,
நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கலர் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அது போட்ட உடனே நல்லா இப்படி கலந்து கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காவையும் இதில் போட்டு நல்லா கலந்துடணும். அது வந்து நம்ம அப்படியே அந்த சூடில் விட்டுறக்கூடாது, மிளகாத்தூள் வந்து கருகிடும். அதனால் அது போட்ட உடனே நம்ம நெல்லிக்காவை இதில் கொட்டிடணும். கொட்டி அதை கலக்கி விட்டுடணும். இல்லாட்டி நம்மளுக்கு அந்த மிளகா பொடி கருகுன மாதிரி ஆகிடும். அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் செய்யணும். ஆனால் இதை வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் இதெல்லாம் செய்யணும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த காரத்தோட மசாலாவோட நல்லா இப்படி கலந்து விட்டாச்சு ஊறுகாவை. எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ஆல்ரெடி இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறோம். நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் கூட நல்லா அந்த மாதிரி கலந்து வந்துருச்சு பாருங்கள். கரெக்டாகவும் இருக்குது, எண்ணெயும் கரெக்டாக இருக்குது, மிளகா பொடியும் காரமும் இதில் கரெக்டாக இருக்குது. ஆனால் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கு நான் ஒரு சால்ட்டு, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கல் உப்பு வதக்கிறதுக்கு கல் உப்பு போட்டு வதக்கிக்கிட்டோம். இப்போ வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உடனே வந்து நம்ம இதை எடுத்து பாட்டில்லையோ இல்லை பீங்கான் ஜார்லேயோ எடுத்து நம்ம கொட்டக்கூடாது. அப்படியே இந்த கடாயிலேயே வந்து அப்படியே ஊற விடணும். அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு மேலே வரும். அந்த அளவுக்கு இதுலேயே அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பாட்டிலில் எடுத்து கொட்டணும். இதை வந்து இப்படியே கலக்கி மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சா வந்து நம்ம அந்த ஆவி தண்ணி வந்து அதில் பட்டு ஊறுகாய் கெட்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் மூடி வைக்காமல் இது நல்லா ஆறுற வரைக்கும் ஃபேன் போட்டு நல்லா இப்படி ஓப்பன்லேயே வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் மூடி வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா தான் மூடணும். அது சூடில் மூடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுடைய ஊறுகாய் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு. இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளுடைய நெல்லிக்காய் ஊறுகாய். இது வந்து நம்ம டிஃபனுக்கும் இந்த நெல்லிக்காய் ஊறுகாவை தொட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா இந்த வெரைட்டி ரைஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் கூட இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் இந்த மாதிரி நெல்லிக்காய், இந்த மாதிரி அரை நெல்லிக்காய் கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியிலே வச்சா கூட நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். வெயில் காஞ்சிதுன்னா வெயில்லையும் கொஞ்சம் நேரம் எடுத்து வெயிலில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து கூட நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு இதை கூட சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். இதை அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு அரை நெல்லிக்காய் கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னுடைய நிறை குறைகளையும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். உங்களுடைய கமெண்ட்டை வந்து நான் வந்து ஏற்றுக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, உங்கள் குறையாக இருந்தாலும் நான் அதை திருத்திக்கிறேன், நிறையா இருந்தாலும் எனக்கு அதை சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே குக்கு வித் கௌரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் வந்து இது ஆறுனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குதுன்றதை உங்களுக்கு நான் அப்புறமா காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம பொடி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த பொடியையும் வந்து நம்ம இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம அரைச்ச பொடி வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு தான் நம்ம வறுத்து அரைச்சிருக்கிறோம். அதனால் அது எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த பொடியை வந்து நீங்கள் நம்ம மிளகா பொடி போடுறோம் பார்த்திங்களா, அப்போவே கூட இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படி மறந்தாலும் இந்த மாதிரி போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனால் ஒன்றும் டேஸ்ட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. அதனால் இந்த பொடியை வந்து இதுக்கப்புறமாவும் நம்ம இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த மாதிரியும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெயில் மிளகா பொடியெலாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அப்போ கூட
அந்த பொடியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெல்லிக்காவை இதில் போடலாம். எப்படி போட்டாலுமே வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது. எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நல்லா கலக்கி அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஊறுகாய் நல்லா ஆறி இது பாருங்கள், எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா நம்ம எந்த பாத்திரத்தில் ஊறுகாவை தாளித்தோமோ அப்படியே அதே பாத்திரத்தில் அந்த மாதிரியே விட்டுடணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அப்படியே விட்டுடணும். இதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடணும். ஓகே, சரி. இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அளவோடு நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி அரைநெல்லிக்காய் கிடச்சிதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கு வித் கௌரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.